ஒத்த தன்மைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நம்பர் வந்து மிஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்ல, இதே கான்செப்ட்ல இங்க என்ன வரும் என்பதுதான் கேள்வி. சரியா? ஸோ இதுல பாருங்க, கேள்வி படிச்சிடுங்க. தமிழ்லயும் குடுத்துருக்கோம், இங்கிலீஷ்லயும் குடுத்துருக்கோம். ஸோ என்ன இங்க கேள்விக்குறில என்ன நம்பர் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்ல பார்க்கும்பொழுது, இதற்கான சேம் கன்டென்ட் இந்த 2க்குமே இந்த போல 2 புள்ளிகள் வந்தாலே என்ன மீனிங்னா, எல்லாமே ஒரே லாஜிக் தான். இங்க பயன்படுத்தப்பட்ட லாஜிக்கும், இங்க பயன்படுத்தப்பட்ட லாஜிக்கும் சமம். அதே லாஜிக்க தான் இங்க பயன்படுத்தணும்ன்றது தான் இங்க கேள்விக்குறி அமையுது. அதுதான் ப்ரொசீஜர். அதன் அடிப்படையில இங்க என்ன பண்றோம் அப்டின்னா, பாருங்க இங்க 8 குடுத்துருக்காங்க. 8 2 16 ஓர் 8 8. அதே போல 2 5 10 ஓர் 5 5. இப்போ இங்க அதே போல 21 வரணும்னா எந்த நம்பரால டிவைட் பண்ணணும்? இப்போ இங்க 4 போட்டோம்னு வச்சுக்கங்களேன். என்ன வரும்? 2 8 1 நாள் 4. அப்போ இங்க என்ன வருது? 4 என்பதா வரணும். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சோ உங்களுக்கான ஒரு கேள்வி. இதுக்கு இந்த பொசிஷன்ல என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.